வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? இந்த பார்வதி, கமருதீன்னு திருந்தவே மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு பிக் பாஸ். எத்தன தடவங்க கேட்கறது? மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்கன்னு 1 நாள், 2 நாள் இல்ல. 1000 நாள் சொல்லியாச்சு. திரும்ப, திரும்ப இதே தப்ப பண்ணிட்டு இருந்தா தூக்குவாங்க தான். வேற என்ன பண்றது? முட்டைய தூக்குடா, சோத்த தூக்குடா, இத தூக்குடா, பாக்கெட் பால தூக்கு, காஃபிய தூக்கு, டீய தூக்கு. இவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. லக்ஸரியே கிடையாது. தூக்குங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டாரு. சோ இந்த மாதிரி கேவலமா நடந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தண்டனையே மன்னிப்பும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. சாரிலாம் கேட்கறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சுட்டாரு. நம்ம நெறைய தடவ சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. நீங்க லவ் பண்ணுங்க, குளோஸா பேசுங்க, ஹக் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது பண்ணுங்க. ஆனால் எல்லை மீறி போக வேண்டாம் அப்படின்னு நம்ம எத்தன தடவ சொல்றது? கேட்கவே மாட்டாங்க. இவங்க இப்படிதான் அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்கிறது, ஹக் பண்றது, டான்ஸ் ஆடுறது, ஹிந்தியில பேசிக்கிறது. ஐயா இது தமிழ் பிக் பாஸ் அப்படின்றது. அ இது ஹிந்தி அ என்னது ஏதோ சொன்னாரே. இஸ்மே ஹிந்தி பிக் பாஸ் நஹி ஹை அப்படின்னாரா? ஏதோ சொன்னாரு. ஆமா. எனக்கு அரகுறை ஹிந்தி. ஹிந்தி படிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனா வந்து பேச தெரியாது. ஆமா நான் இந்த பிராத்தமிக், மத்தியமாலாம் போனேன். இன்னும் தொடர்ந்து போயிருந்தா இன்னும் சூப்பரா ஹிந்தி பிக் பாஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். எனிவே ஓகே. நத்திங் இஸ் லேட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நான் இந்த வருஷம் வந்து எப்படியாவது தெலுங்காவது ஒழுங்கா கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா தெலுங்கும் கத்துக்கல. ஒரு மொழியும் ஒழுங்கா கத்துக்க மாட்டேங்கிறோம். தமிழ தவிர. ஆமா இங்கிலீஷே அரகுறை தானே. ஓகே. பார்வதி வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபடும் பொருளாக மாற வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் மைக் இல்லாம பேசுனாங்க. திட்டினாரு. அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. போன வாரமும் மைக் இல்லாம பேசுனாங்க. வார்ன் பண்ணாரு. விஜய் சேதுபதி சொன்னார். நான் மைக் இல்லாம பேசாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள என்னதான் பண்றது? விட்டு ஒழிங்க அப்படின்னு விட்டாரு. ஆனா பிக் பாஸ் வந்து சொல்ட்டாரு. இதுக்கு மேல இவங்களுக்காக வெயிட் பண்ணா சரியா இருக்காது. சோ தண்டனை குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாரும் அப்படியே நில்லுங்க அப்படின்ட்டாரு. நில்லுங்கன்ன உடனே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறாங்க. ஒருவேள ஃபேமிலி வாரம் வந்துருச்சோ! ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் ஷாக்கு. ஐய்யய்யோ! யார் வரப்போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. கொய்யால அதெல்லாம் கிடையாது. டேய் அமீது, யார் கிச்சன் டீமு? கனி பிக் பாஸ் அப்படின்னாரு. அது தவிர சாண்ட்ரா, அ அப்புறம் வேற யாரு? அப்படின்னு எஃப்ஜே எல்லாரையும் எல்லார் பேரையும் சொன்னாங்க. சொன்ன உடனே இவன் நம்ம விக்கல் விக்ரம் எல்லாருமே அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா குதிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? சரி ஓகே. அ பார்வதி அண்ட் கம்ருதீன் அப்படின்ன உடனே 2 பேருக்கு ஷாக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள கேட்கிறாரு அப்படின்ட்டு. சொல்லுங்க பிக் பாஸ் அப்டின்னேன். கொய்யால. எத்தன தடவ உங்களுக்கு சொல்றது? மைக்க மறைச்சுட்டு பேசாதீங்க, பேசாதீங்கன்னு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சாரி பிக் பாஸ். உங்க சாரிலாம் குப்பையில போடுங்க. உங்க சாரிலாம் தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொன்னேன். ஆ இவங்களுக்கெல்லாம் இனிமேல் இவங்களுக்கு மட்டும் இல்ல. வீட்ல இருக்கிற யாருக்குமே வந்து பால், டீ கிடையாது, காஃபி கிடையாது, முட்டை கிடையாது. அங்க சாப்பாட்டுல வச்சிருக்கிற முட்டைய தூக்கி ஒரு பவுல்ல போட்டு அதையும் கொண்டு வந்து உள்ள வச்சுருங்க அப்டின்ட்டாரு. ஐயா பிக் பாஸ், பிக் பாஸ் வேண்டாம் பிக் பாஸ். சாரி பிக் பாஸ்ன்னு கமருதீனும், பார்வதியும் கதர்றாங்க. ஏங்க நாங்கலாம் கதறிட்டு இருந்தோமேங்கப்பா. என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? கேட்கவே மாட்டீங்களா? சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. விக்கல் சிக்ரம் சொன்னாரு. ஹேட்ஸ் ஆஃப் டூ பார்வதி அண்ட் கமருதீன் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க அப்படின்னாரு. மூஞ்சில அப்படியே அல்ல இல்ல நம்ம பார்வதிக்கும், கமருதீனுக்கும். ஒரு தப்பு பண்றீங்க. திரும்ப, 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 திரும்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஆள் எத்தன நாளைக்கு தான் பார்த்துட்டு இருப்பான்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றது பிக் பாஸ் தான். அதையும் மீறியா தவறுகள் நடந்ததுன்னா, அதுதான் விஜய் சேதுபதி சனி, ஞாயிறுல கேட்கிறாரு. இப்ப டெய்லி ரிவ்யூ பண்ணணுமா உங்களுக்கு? டெய்லி நீங்க பண்ற தப்ப சொல்லணுமா? அப்படிங்கிற மாரி இருக்கு. போன வாரம் பண்ணும்போது வார்ன் பண்றாரு. கூப்ட்டு, கூப்ட்டு வார்ன் பண்றாரு. எத்தன தடவ வார்ன் பண்ணுவாரு? அதெல்லாம் அப்படிதான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, இப்படிதான் பார்வதியும், கமருதீனும் அசிங்கப்பட வேண்டி இருக்கும். தூக்கி எல்லாத்தையும் உள்ள வைக்கனோனே, ஐயோ! பிக் பாஸ், ஐயோ! பிக் பாஸ். தோப்புக்காரன கூட போடுற பிக் பாஸ். எங்கள மன்னிச்சிடுங்க பிக் பாஸ். இதெல்லாம் எத்தன நாளைக்கு? எத்தன நாளைக்கு உங்கள நம்புறது சொல்லுங்க பாப்போம்? ஓரளவுக்கு தானங்க எல்லாமே. ஓரளவுக்கு தானே பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பொறுப்பு இல்லாம பண்றது. எல்லாத்துலயுமேங்க நீங்க ஒண்ணும் இல்ல. சாண்ட்ரா கிட்ட போயி திவ்யாவ போட்டு அத பாரு அங்க இவ வராளா? இவ வராளா? அவ வராளா? இதோ திவ்யா இப்ப வெளில வருவா பாரு. அது அந்த பொண்ணு வெளில வரத பார்த்துட்டு தாங்க பார்வதி சொல்லுது. பெட்ரூம்ல இருந்து. சாண்ட்ரா ஆமா நீ சொல்ற மாரி தான் இருக்கு. இவங்க எல்லாரும் கூட்டு களவாணிங்க தெரியுமா உனக்கு? என்னம்மா நீ? 4 பேருக்கு சம்மதமே கிடையாது. யாரு? வியானா, இந்த பக்கம் சுபிக்ஷா, அந்த பக்கம் ஆதிரை எல்லாம் வராங்க.
இத வந்து இன்டகிரேட் பண்ணி திவ்யா எவ்வளவு கெட்டவன்றத வந்து போர்ட்ரே பண்றாங்களாம். அம்மா யாரும்மா நீ? இல்ல எங்கெங்கேருந்தோ வராங்க. இவங்கலாம் இதெல்லாம் சொல்லி வச்சு தான் வராங்க அப்டின்ட்டு. யாரும் சான்றா கூட சீண்டல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்த மாரி ஒரு போர்ட்ரே பண்ணுது பார்வதி. திங்க் பண்றதெல்லாம் ஒரே இது கேவலம். நீ வந்து நேர்மையா விளையாடுற, நேர்மையா விளையாடு. பார்வதி வந்து உள்ள போய் திவ்யா கேட்டாங்க. திவ்யா, "அம்மா என்னால டீ, காஃபி குடிக்காம இருக்க முடியாதும்மா. உன்னால நான் எனக்கு டீ, காஃபி கிடைக்காது பாத்தியா? ஆனா இது வந்து உனக்கு பாதிக்கும். ஆட்டத்த பாதிக்கும்" அப்படின்னு சொன்னேன். ஆட்டத்துல அது எப்படி பாதிக்கும்? அது எப்படி ஆட்டத்த பாதிக்கும்? பிக் பாஸ் சொன்னாரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். அதனால ஓட்டு குறைஞ்சிருமா என்ன? கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்னாங்க. அதுக்கு பண்ணட்டும். அதெல்லாம் நீ சொல்ற மாரிலாம் கிடையாது. மக்கள்லாம் நல்லவங்க அப்படின்றாங்க. மக்கள் நல்லவங்க தான்மா. அதனால தான் உனக்கு ஓட்டு போடாம இருக்காங்க. இல்ல நீ டைட்டில் வின்னர் ஆயிருப்ப அப்படின்னு நினைச்சேன் நானு. இல்ல இந்த மாரி ஒரு மோசமான முன்னுதாரணமாக பார்வதி இருக்கிறதுனால தான் கேவலமா இருக்கு. அநியாயமா இருக்கு. ஒரு விஷயத்துக்கு எத்தன தடவங்க சொல்றது? ஒரு நியாயம் வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் வந்து பண்ணிட்டு அது வேற ஹிந்தியில வேற பேசிக்கிறீங்க. உருதுலயோ, ஹிந்திலயோ பேசிக்கிறாங்க. ஆமா. இது என்ன ஹிந்தி பிக் பாஸா? "ये हिंदी बिग बॉस नहीं है" அப்படின்றாரா அவரு? ஆமா. घर में जाते हैं" அப்படின்னு சொன்னோம். வீட்டுக்கு போயிட்டே இரு அப்படின்ட்டு. சும்மா வெறுப்பேத்திட்டு. அதாவது ஒரு அளவுக்கு தான். இப்ப பாரு மைக்ல முன்னாடி கேமரா முன்னாடி 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். நான் லைவ் ஆரம்பிச்சது முன்னாடில இருந்து ஆரம்பிச்சது. "என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என் பேர கெடுத்துட்டீங்களா பிக் பாஸ்" அப்படின்னேன். வாய மூடிட்டு, டேஷ மூடிட்டு சும்மா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ரப்சர். ஒரு அளவு இல்லையா? அந்த ஆளு பாவம் எத்தன தடவ தான் கத்திட்டு இருப்பாரு. போன வாரம் பிக் பாஸ் கோச்சிட்டு வீட்ட விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் பண்றானுங்க எல்லாரும். பிக் பாஸ மாத்த போறாங்க அப்படின்ட்டு. அவரால முடியலன்னு கிளம்பிட்டாரு அப்படின்னு. ஆனா நேத்து கூட பேசினாரு. உங்க மேல அந்த கோவம்லாம் போயிடுச்சு. என்ன பண்றது? எல்லாரும் நம்ம நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் இல்லையா? நம்ம குழந்தைகள் இல்லையா? அப்படின்னு சொல்லி அதால நல்லா தான் பேசினாரு. திரும்ப நீ மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிற. என்னத்த சொல்றது? கொஞ்சம் கூட அந்த பேசிக் நாலேட்ஜ் இல்லாம இருந்தீங்கன்னா, நாங்கலாம் என்ன பண்றது? சொல்லுங்க. ஆனா பார்வதி, கம்ருதி இருக்கிறதால ஏதோ அங்கங்க கன்டென்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். இல்லன்னா யூடியூபர்ஸ்க்கு வேலை இல்லாம போயிரும். இருந்தாலும் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் பேச வேண்டியதா இருக்கு. ஆனா பார்வதிக்கும் அந்த கம்ருதிக்கும் சொம்பு தூக்குற ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா? ஐயய்யோ! தாங்க முடியலடா சாமி. இதுங்க பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் வந்து சொம்பு தூக்கி அதுவும் ஒரு பூஜா தூக்குறானுங்க பாருங்க. அப்படி தூக்குறானுங்க சோசியல் மீடியால. டேய் உங்களுக்குலாம் பேசிக் நாலேட்ஜ் கூட இருக்கா இல்லையாடா? இதுங்கலாம் எப்புட்றா நீங்க பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓரளவுக்கு நியாயம் வேண்டாமா? நம்ம பேசலாம். ஓரளவுக்கு பேசலாம். நான் இல்லன்னு சொல்லல. நீ லவ் பண்ணு, கட்டிப்புடி, என்ன வேணா பண்ணிக்கோ. உன்ன ஜாலியா இருக்க சொல்றாரு. நேத்து கூட அரோரா கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு? துஷாரும் நீயும் பேசுறதையோ, அல்லது லவ் பண்றதையோ மத்த விஷயங்கள நான் கேட்டேன்மா. கேட்கவே கிடையாது. கேம்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சும்மா இருக்கிறச்ச போய் உட்கார்ந்து நீ என்ன வேணா பேசிக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? கேம்ல விளையாடு. கன்டென்ட் குடு. நீ அதுக்கப்புறம் நீ எத பண்ணாலும் நான் கேட்க மாட்டேனே அப்படிங்கிறாரு. பார்வதி கன்டென்ட் குடுக்குறாங்க. இது பண்றாங்க. பட் ஆனா மைக்க ஆஃப் பண்ணிட்டு மக்கள்ட்ட மறைச்சுட்டு நீ என்னத்தப்பா சாதிக்கிற? மக்களிடம் நீங்கள் சொல்வதெல்லாம் சென்றடைய வேண்டும். அது தப்பா, சரியான்னு மக்கள் முடிவு பண்ணணும். நீ வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினா அவங்களுக்கு எப்படி புரியும்? அதுவும் ஹிந்தில வேற பேசுற. இப்படியே முடிச்சு விட்டாரு பார்வதி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நீ ஹிந்தில பேசினா சரி கன்டென்ட் பேசுறீங்க. 18+ கன்டென்ட் பேசுறீங்க. இத தான் போட்டு உடைக்கிறாரு அவரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தூக்குங்கடா இவங்கள எல்லாரையும் அப்படின்றாரு. அத தான் பண்ணி ஆகணும். வேற என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? பேசிக் நாலேட்ஜ் வேண்டாமா? இவங்களெல்லாம் தூக்கி அடிச்சிடணும் பிக் பாஸ். எடுத்து இந்த 2 பேர்ல ஒருத்தர் தூக்கிருங்கங்கிறேன் நான் இந்த வாரம். கம்முனு தூக்கிருங்க பேசாம. பார்த்துக்கலாம் மத்ததெல்லாம். ஓகே கைஸ். இத பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நிச்சயமா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன்.